தீவுல இருக்க கடல்ல ஒரு பையன் இங்க குளிச்சிட்டு இருக்கான். அப்படி குளிக்கும்போது ஒரு பாடி மிதந்துட்டு வருது. அத பார்த்து பயந்த பையன் ஓடி போய் அத அவங்க அம்மாட்ட சொல்றான். அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த பாடி எடுத்துட்டு வந்து அந்த கரையில போடுறாங்க. இது கண்டிப்பா பாடி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல ஒரு துணிய போட்டு மூடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூட்டத்துல ஒரு பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போகுது. அப்படியே நெஞ்சு வலி வந்து அந்த பாட்டியுமே இறந்து போயிடுறாங்க. இது ஏன் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த பாடி ஒரு இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா? அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த துணிய எடுத்து பார்க்குறான். அவ எப்படி இருக்கா அப்படின்னு. ஆனா பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணு அப்படியே எலும்பு கூடா மாறிட்டா. இது எப்படி சாத்தியம்? ரொம்ப வருஷம் ஆனா மட்டும் தானே இப்படி ஆகும். அதாவது புதைச்சு வச்சா தான் எலும்பு கூடா மாறும். ஸோ இந்த தீவுல எல்லாருக்குமே வயசுங்கிறது அதிகமா ஆகுது. அதாவது 1/2 மணி நேரங்கிறது ரொம்ப வருஷக்கணக்கா இங்க எடுத்துக் கொள்ளப்படுது. இங்கேருந்து இவங்களால தப்பிக்கவுமே முடியல. எங்கேயுமே போக வழி இல்ல. அங்க 2 சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா? அவங்க தனியா விளையாட போயிருப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, வயசு பசங்கலாம் வந்திருப்பாங்க. இவங்க இப்படி டக்குன்னு வளர்ந்ததால கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒண்ணா இருக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒண்ணா இருந்ததன் விளைவா அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டுமே ஆயிடுறா. அப்படி பிரெக்னன்ட் ஆயி அவளுக்கு வயிறு வலி வந்து அங்கேயுமே குழந்தை பிறக்குது.